இன்று வாக்கெடுப்பில் ஜெயிச்சிட்டார் விஜய். அதை தாண்டி 3 பேருடைய ஸ்பீச் இன்னைக்கு பெரும் பேசு பொருளா விவாத பொருளா இப்போ வரைக்கும் இருக்குது. ஒன்று எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினுடைய ஸ்பீச்சு, தேமுதிகனுடைய சட்டமன்ற உறுப்பினர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுடைய ஸ்பீச்சு, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் முனைவர் சௌமியா அன்புமணி அவர்களுடைய ஸ்பீச்சு, 3 பேர் ஸ்பீச்சு மிக முக்கியமாக இருந்தது. அதில் குறிப்பாக விவாத பொருளாக டக்குன்னு எடுத்தோன்னே நிறைய பேர் சோசியல் மீடியாவில் விஜய்க்கு ஆகாதவர்கள், விஜய் பிடிக்காதவர்கள், டிவிக்கு விருப்பம் இல்லாதவர்கள், இவங்கள்லாம் சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே அப்படின்லாம் கமெண்ட்ஸ் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த பாடல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பேசணுன்னே ரைட் ஓகே போல்டாக பேசியிருந்தாங்க. எனக்கு ஒன்றும் அவங்க புது விஷயத்தை ஒன்றும் சொல்லலை. புது விஷயத்தை ஒன்றும் சொல்லலை. மிக முக்கியமான ஒரு விஷயம், நேற்று விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களை அவருடைய அலுவலகத்தில் விஜய் போய் சந்திச்சார். சந்தித்த உடனே அங்கே பத்திரிகையாளர் கேள்வி கேட்குறாங்க. திருமா அவர்களிடம் கேட்குறாரு, இது மாதிரி விஜய் ஒரு ஜோசியருக்கு பதவி கொடுத்துருக்காரு. ஏன்னா முதல்வருடைய தனிப்பிரிவில் உயர் பதவி அது கொடுத்துருக்காரு, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்போது மிக பிரில்லியண்ட்டான ஒரு பதில். அது உண்மையும் கூட. அவர் தாவேக நிர்வாகிங்க. திருமாவளவன் அவர்கள் சொல்கிறாரு, அவர் தாவேக நிர்வாகி, அவருடைய தொழில் ஜோசியர். பிரமாதமான இது. அவ்வளோதானுங்க. ஏங்க நீங்கள் என்ன தொழில் பண்ணுறதுன்னு நீங்கள் முடிவு பண்ணக்கூடாது இல்லை? அவர் விஜய்க்கு ஜோசியம் பார்க்குறாரு, கட்சிக்கு ஜோசியம் பார்க்குறாரு, பகடை உருட்டுறாரு, பஞ்சாங்கம் பார்க்குறாரு, அது அவருடைய தொழில். அது எல்லாருக்கும் ஒரு தொழில் இருக்குது. ஆனால் முக்கியமாக அவர் தாவேக்காவோட நிர்வாகிகளுக்கு பொறுப்பு பதவி கொடுக்குறதுல என்ன இருக்குது? இதுதானே, அவ்வளோதானே, ஒரே வரியில் முடிஞ்சு போயிடுச்சு. இன்னைக்கு சட்டசபையில் பிரேமலதா அவர்கள் நீங்கள் ஜோசிக்கார் அவர் ரைட்டு, உங்களுக்கான ராஜகுரு, அதாவது விஜய்க்கான ராஜகுருவாக இருக்கட்டும், கட்சிக்கான ராஜகுருவாக நீங்கள் வச்சுக்கங்க, அவருக்கு எப்படிங்க நீங்கள் அரசோட உயர் பதவி எப்படி நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்புறமா கீழே நிறைய பேர் ஜோசப் விஜய் கிறிஸ்துவர், இவர் ஜோசியத்தை நம்புறாரு, ஏன் நம்பக்கூடாதா அப்படின்னு. அப்புறமா அதாவது தேர்தலுக்கு முன்னே நிறைய விமர்சனங்கள்லாம் இருந்தது. ஜோசியரை கேட்டு தான் இவர் காலையில் எழுந்துக்கிறாரு, ஜோசியர் சொல்லி தான் திருச்செந்தூரில் போய் அந்த வேலை தூக்கி தோளில் சாச்சிக்கிட்டாரு, வேளாங்கண்ணிக்கு போகிறதா இருந்தார், நாகூருக்கு போகிறதா இருந்தார், சர்ச்சில் போயிட்டு மண்டிடுறாரு. இப்படியா ஜோதிடருடைய பேச்சு தான் கேட்குறாரு. ஜோதிடர் ஒரு கிறிஸ்துவராக இருந்துக்கிட்டு ஜோதிடர் பேச்சு எப்படி கேட்கலாம் அப்படின்லாம் எல்லாருக்குமான நம்பிக்கை தானே. ஜோதிடம் என்பது தெரிஞ்சவங்களுக்கு ஒரு சயின்ஸு, ஒரு மேத்தமெட்டிக்ஸு. சரி, அது நான் என்ன சொல்கிறேன்னா, ஆந்திராவினுடைய முன்னாள் முதல்வர் மறைந்த NT ராமாராவ் அவர்கள் அவரை சுற்றி ஒரு 4-5 ஜோசியர் எப்பவுமே வச்சிருப்பார். அவர்